ஹாய் எல்லாடா மைடி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். திஸ் இஸ் யோனாடா. எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான், வேம்பயர் அப்சஷன். இதுதான் நம்ம ஒன் ஷாட் இன்றைக்கி. ஸோ நம்ம சேனலில் வந்து எஃப்எஃப் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்ட்டு அது வேறு எதுவும் இல்லைடா, எஃப்எஃப் வந்து போட்டால் ரீச் ஆகுது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன் ஷாட்ஸ் வந்து ரீச் ஆகுது. அதனால தான் இப்போதைக்கு எஃப்எஃப் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் கூடிய சீக்கிரமாக எஃப்எஃப் எல்லாம் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா. ஓகே, நம்ம இதுக்கு மேலே வளர பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தலாம். ஜேகே வந்து ஒரு வேம்பயர். அண்டு நம்ம ஜேகே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு வேம்பயர்னு சொல்லலாம். அண்ட் இவளை தான் நான் ஜேகேக்கான இன்ட்ரோ சொல்லுவேன். அண்ட் வயன் வந்து ஒரு ஹியூமன். அவளை தாண்டா இன்ட்ரோ. இது மிச்சத்தெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க? சீக்கிரமாக வேலைலாம் பண்ண மாட்டியா? அது முடிஞ்சது மேம். என்ன முடிஞ்சதுன்ற? எங்கே பார்ப்போம். ஒழுங்காக செஞ்சுருக்குல்ல. இன்றைக்கி வர கெஸ்டெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? முக்கியமான வேம்பயர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வராங்க. ஸோ ஃபுட்டு ஒழுங்காக இருக்கலைன்னா பார்த்துக்கோ, கழுத்தை கடிச்சு எடுத்துருவேன். மேம், எல்லாம் ஓகேவாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முன்னாடி பண்ணி வச்சுருக்க கன்றாவியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? நல்லாவே இல்லை மேம். நல்லா தான் இருக்குது, நீங்கள் வேணால் ஒழுங்காக பாருங்கள் சாப்பிட்டு. எந்த முறை இந்த மாதிரி தான் பண்ணுறேன் மேம். யாருமே எதுவுமே சொல்கிறதில்லே, நீங்கள் மட்டும்தான் மேம் டெய்லி இதாக்கிட்டுருக்கீங்க. ஏய், என்னடி திமிரு விட்டு போச்சா? நான் யாருன்னு தெரியும்ல. கடிச்சு வச்சேன்னா செத்துருவேன், ரத்தத்தில் உறிஞ்சி குடிச்சிடுவேன் பார்த்துக்கோ. மேம், நான் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் சும்மா என்கிட்ட ஆர்கியூ பண்ணணுன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன்? அக்னி, ஜாக்சன், நீ எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? அவள் ஃபுட்டு நல்லா தானே பண்ணுறா. எந்த வேம்பயராவது இங்கே வந்த டைமில் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? அவன் நல்லா தானே பண்ணுறா. நல்லா பண்ணலை. என்ன சொல்கிறா இவ வயன்? இல்லை சார், நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொடு பார்க்க. என்னாச்சு அக்னி உனக்கு? அவன் நல்லா தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. நீ எப்போயும் அவளுக்கே சொம்பு தூக்கிட்டு வா. நீ எல்லாம் எனக்கு அண்ணனா அவளுக்கா? இங்கே பாரு, தப்பாக ஓம் பேரில் வச்சுக்கிட்டு அவளை சும்மா திட்டாத. இங்கே பாரு வயன், நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒழுங்காக பார்த்துரு. அண்ட் தெரியும் தானே, எனக்கு வார எல்லோரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே சார், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். எங்கடி கிளம்புறேன்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னை ஏதாச்சும் சீண்டிக்கிட்டே இருந்தானோ கழுத்தை கடிச்சிடுவேன். இதே சொல்லிடுங்க. என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறதுக்கோ அதை பண்ணி என்னை கொன்றுங்க. இவளா இல்லை, நீ இவளுக்கு கொடுக்குற இடனால தான் எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை எல்லாமே இவளை கொண்டு வந்து இங்கே வளர்த்த வச்சிட்ருக்காங்க. சே, இந்த மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. அக்னி, நீ சும்மா இருக்கிறியா? நீ எனக்கு தானடா அண்ணா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற? நான் உனக்கு போட்டிருக்க அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியும் தானே? நீ வயனை எந்த ரீசனுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை அடிக்கிறதுக்கு கை நீட்டக்கூடாது, ஸ்பெஷலி அவளை கட்டிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணவே கூடாது. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவள் பின்னிக்கே சுற்றிக்கிட்டு இரு. பட் பாரு, ஒரு நாள் உன்னை அவள் விட்டுட்டு தான் போக போகிறா. ஏய், நீ எதுக்கு இவ்வளோ ஆடுறன்னு எனக்கு தெரியும். ஜங்குக்கு வரனால தானே? ஆமாம். அவன் பின்னுக்கு நீ மட்டும் சொம்ப தூக்கிட்டு அலையல. எப்போ பார்த்தாலும் ஜங்குக்னு. அவன் தான் அவன் வலையில் விழமாட்டான்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சு நீ அவன் பின்னுக்கு தானே போயிட்டுருக்க. இங்கே பார், இன்றைக்கி நான் எப்படியாச்சும் ஜங்குக்கேனோ காக்கி கொள்ளுவேன். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டியா அக்னி? நம்ம வேம்பயர்ஸ்க்கு அவங்க சோல்மேட்ஸ் யாருன்னு நம்ம தீர்மானிக்கலாம். அது தீர்மானிக்கப்பட்டது. அவங்களோட சோல்மேட்ஸை மீட் பண்ணும் பொழுது அவங்கக்குள்ளே வர டிஸ்டனி அண்ட் சேஞ்சஸ்னால் மட்டும்தான் அவங்க சோல்மேட்ஸ் ஆக முடியும். உனக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கும் சோல்மேட் கிடையாதுன்ட்டு. இருந்தும் நீ அவன் பின்னுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கல. அதே மாதிரி தான்
மனுஷனும் வேம்பையரும் என்றைக்கும் சோல்மேட்ஸ் ஆக முடியாது. நீ வந்து வயன் பின்னாடி போய்கிட்டு இருக்க, அவள் என்ன உன் டெஸ்டினியா? இல்லையே. ஆனால் நீ அவள் பின்னுக்கு போகிறது தானே, அவன் மேலே லவ் இருக்குது தானே உனக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் என்ன, நான் வேம்பையரை திரும்பி லவ் பண்ணுறேன், நீ ஒரு ஹியூமனை லவ் பண்ணுற அலையிற, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பாரு ஜாக்சன், நான் உன் வழியில் குறுக்க வரல, அதே மாதிரி நீ என் வழியில் குறுக்க வராத. நீ என் வழியில் குறுக்க வார அக்னி, தங்கச்சின்றதுனால சும்மா விடுற. நம்ம அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வயனை எந்த ரீசனுக்காகவும் அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவனால் தான் இன்றைக்கி வேம்பையர்ஸான நாங்கள் இருக்கிறது. அவள் பேரண்ட்ஸ் அன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகாட்டி இந்த நேரம் ஒரு வேம்பையர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வேம்பையர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போய்த்தா வயன் அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கா. அதனால் அவளை கொஞ்சமாச்சும் ஒழுங்காக ட்ரீட் பண்ண கற்றுக்கோ. முடியாது. அக்னி நில்லுடி. சே, இவளை என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் அவளே சீண்டிக்கிட்டு இருக்கா. முதல்ல வயனை போய் பார்க்கணும், என்ன பண்ணுறாலோ தெரியலை. ஸோ அப்படியே ஜாக்சன் வயனோட ரூம்க்கு வந்தால் வயன் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. திட்டிக்கிட்டே நம்ம அக்னியை, வயன் என்ன பண்ணிருக்க? நான் எங்கேயாவது போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் ஜாக்சன். என்ன சொல்கிறேன்? பின்ன டெய்லி அக்னி பண்ணுற கொடுமை என்னால் தாங்க முடியலை. 20 வருஷமாக இந்த வீட்டில் இருந்து நான் பட்ட பாடே போதும். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. நீ எங்கே போவ வயன்? உனக்கு நீ யார் இருக்கா? வெளியில் ஃபுல்லாக வேம்பையர்ஸ் தான் இருக்காங்க. யார் கண்ணில் பட்டாலும் உன்னை கடிச்சிடுவாங்க, ஒரு ரத்தத்தையெல்லாம் உறிஞ்சி குடிச்சிடுவாங்க. 20 வருஷம் இந்த நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறதுக்கு வெளியில் போய்ட்டு ஒரு வேம்பையர்கிட்ட கடிப்பட்டு சாகுறது எவ்வளோ பெட்டர் ஜாக்சன். அப்படியா? அப்போது நீயும் வெளியே போய் சாகணும்னு நினைக்கிற? வா, நானே ஒன்று கடித்து எனக்கு ஆக்கிக்கிட்டுனா நீ செத்துரு. எனக்கும் ப்ளட்டை கொடுத்துட்டு நீ செத்து போயிரு. வெளியில் யாருக்கும் போய்ட்டு கொடுக்குற? நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் ஜாக்சன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் வயன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்ட்டு. ஆனாலும் வேணும்னு என்னை அவாய்ட் பண்ணுற. என்றைக்கும் எனக்கு ஒன்று பிடிக்காது ஜாக்சன், பிடிக்காது. தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. அண்ணனும் தங்கச்சி மாற்றி இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு என்னை பேசாமல் கொன்றுங்க. நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேன்னா வயன்? ஆமாம், கொடுமை தான் படுத்துகிறேன். நான் உன்னை சர்வ் பண்ண நினைக்கிறேன். நல்லா சர்வ் பண்ணுறீங்க, என்னை விடுங்க. இங்கே பாரு வயன், கொஞ்சம் கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு. நீ இப்போ வெளியில் போக முடியாது. இன்றைக்கி நாள் உனக்கு நல்லாவே தெரியும். எல்லா வேம்பையர்ஸும் நம்ம அரண்மனைக்கு தான் இன்றைக்கி வருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. போயிட்டு வேலையை பாரு போ. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் சொல்லி வாய் அடைச்சி இங்கேயே வச்சுக்கிறது உங்கள் வேலை. சே, எல்லாம் என் நேரம் பையன். சே, இந்த அக்னி பண்ணுறதால இவ நம்மளை வெறுத்து ஒதுங்குறா. முதல்ல இந்த அக்னிக்கு கொடுக்கணும் 2. என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் ஏழவுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பார்ட்டியும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. மீன்ஸ் வேம்பையர்ஸ் எல்லாம் கெதர் ஆகிறாங்க லஞ்சுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வயன் வந்து ஒரு ஹியூமன் அண்ட் நம்ம வயனோட பேரண்ட்ஸ் வந்து விச்சாக இருந்திருப்பாங்க. பட் வயன் வந்து அந்த விச் பவர் வந்து அவளுக்கு கிடையாது. அவள் ஹியூமனாகவே தான் இருப்பாள். ஒரு காலத்தில் வந்து அக்னி ஜாக்சனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஊரில் இருக்க எல்லா விச்களும் சேர்ந்து இந்த மாதிரி வேம்பையர்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணலான்ட்டு ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வயனோட பேரண்ட்ஸ் தான் எல்லா வேம்பையர்ஸையும் காப்பாற்றுறதுக்காக அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வேம்பையர்ஸில் நம்ம அக்னியோட அப்பா கூட இருந்திருப்பார். நம்ம அக்னியோட அம்மா மட்டும்தான் உயிர் படைச்சி நம்ம வயனை வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே பார்த்து கொண்டிருப்பாருங்க. ஸோ இப்போ அவங்களும் இல்லை. அதனால தான் இந்த அக்னி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அக்னிக்கு வயனை சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அக்னி எவ்வளோ தான் ஒரு வேம்பையராக இருந்தாலும் ஹியூமனாக இருக்க வயன் வந்து அக்னியை விட ரொம்ப அழகாக இருப்பாள். அண்டு எல்லா விதத்துலேயும் எல்லா பர்சனாலிட்டிலையும் அவள் தான் அக்னியை விட மெயினாக இருப்பாள். ஸோ அக்னிக்கு இது சுத்தமாக பிடிக்காதனால தான். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லா வேம்பையர்ஸும் கெதராகி இருக்கும்போது நம்ம அக்னி வந்து
எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட பிளான்ஸை பற்றி. அந்த இடத்துல வந்து நம்ம வயன் வாரா அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ எல்லாரோட டேபிளில் இருக்கிற கப்ஸுக்கு வந்து ட்ரிங்க்கை ஊற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது சென்டரில் இருக்க டேபிளுக்கும் ட்ரிங்க்கை ஊற்றிக்கிட்டு இருப்பாள். ஸோ அப்போ ஒரு கை வந்து நம்ம வயனை பிடிச்சிடும். வயனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி அந்த பர்சனை பார்த்துக்கிட்டு இருப்பாள். பிகாஸ் அந்த பர்சன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப் இந்த இடத்துல பார்த்துருங்க. ஸோ நம்ம வயன் வந்து ஜேகேயை பார்த்து ஒரு ஸ்டன்னாகி நிற்பா. அப்போ நம்ம வயன்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஜேகே, நான் வந்து ரொம்ப குளிக்க மாட்டேன், அதனால எனக்கு இது போதும், இதுக்கு மேலே தேவைன்னா ஓகே நான் கிளம்புறேன். ஸோ நம்ம ஜேகே வந்து க்ராஸ் பண்ணி வயன் போகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் மாதிரி உருவாது. ஸோ நம்ம ஜேகேக்கு இது நல்லா ஃபீல் ஆகுது, நம்ம வயனுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே நடக்கிறதெல்லாம் அக்னி பார்த்துக்கிட்டு அங்கே எரிச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வயனை வந்து சும்மாவே அக்னிக்கு பிடிக்காது. இந்த இடத்துல ஜேகே வேறு வயன்கிட்ட நல்லா பேசவும் அவளுக்கு இன்னும் கோவமாகுது. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு நம்ம வயன் வந்து என்ன பண்ணுறான்ட்டு பாருன்ட்டு ரொம்ப கோவமாக கிளம்பிகிட்ருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அக்னி வந்து வயனோட முடியை பிடிச்சி அப்படியே என்ன பண்ணுறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து முதல்ல எங்கள் அண்ணனை செடியூஸ் பண்ண, இப்போ ஜங்குக்கை செடியூஸ் பண்ண பார்க்குறியா? இங்கே பாருடி, உன்னை நான் இல்லாமல் ஆக்கிடுவேன், தெரியாமல் அழிச்சிடுவேன். இதுக்கப்புறம் ஜேகே கிட்ட நெருங்கின உன்னை பார்த்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வயன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் வராத ஹால் பக்கமும், ஓகேவா? என்ன வேணாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீ வந்தனா பார்த்துக்கோ, நீ அப்போ தான் கடைசி தடவை மூச்சை விட்டுறதா இருக்கும், சரியா? இப்போ பார்த்தாலும் எல்லாரையும் செடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா? சாரிடா, கொஞ்சம் வந்து எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ ஒழுங்காக பேச முடியல. அதனால தான் கொஞ்சம் இடிக்குது. சரி, இடையில இடிக்குது, சரியா? கண்டுக்காதீங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம அக்னி இந்த மாதிரி திட்டிட்டு போகல. வயனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. ஸோ அங்கனைக்கு இருக்க நைஃப் எடுத்து கையை அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு கையை அறுத்துக்கிறா, லைட்டாக அறுத்துடுறா. அப்படியே நம்ம ஜேகே அந்த இடத்துக்கு வந்து நம்ம வயனோட கையை பிடிச்சிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன் கையையே அறுத்துக்கிட்ட, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல, நீ கிட்ட வராத, நீயும் வேம்பையர் தானே, என்னை ஏதாச்சும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இங்கே பாரு, காம் டவுன், சரியா? கூல், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ எதுக்காக இந்த மாதிரி கையெல்லாம் கட் பண்ணிக்கிற அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம வயனோட கையில் இருக்க ப்ளட்டெல்லாம் ஒயிட் பண்ணி விடுறாரு. ஸோ நம்ம வயன் வந்து போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பெட்ரூமுக்கு கிளம்பி போயிடுறா. ஸோ அப்படியே பெட்ரூமில் போய்ட்டு படுத்துக்கிட்டு கையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம இப்படி வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம், பட் நம்ம வெளியில் கூட போயிட்டு நிம்மதியாக வாழ முடியாது, நமக்கு தான் வெளியில் யாரையுமே தெரியாது. இந்த உலகத்தை பார்த்தே 20 வருஷத்துக்கு மேலாகுது. இன்றைக்கி வரைக்கும் இந்த அரண்மனைக்குள்ளே அடப்பட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எனக்கு? யார் அது? கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா? கொஞ்சம் இருங்க வரேன். ஸோ நம்ம வயனை போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? கையை காட்டேன். எதுக்கு? அடிப்பட்ட கையை காட்டு வயன். இந்த மெடிசனை அப்ளை பண்ணிக்கோ, உன்னோட கையில் இருக்க காயம் சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் ஒன் திங், என்னோடய பெட்ரூம் கிட்ட கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. என்னத்தை பற்றி? அது வந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் உருவாச்சு, அதை பற்றி பேசணும். கொஞ்சம் என் பெட்ரூம் வரைக்கும் வா, மெடிசனை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துடும், ஓகேவா? ஓகே. நீங்கள் இப்போது கிளம்புறீங்களா? ஓகே, நான் கிளம்புறேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம ஜேகே கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம வயன் அந்த மெடிசின் எடுத்து கையில் அப்ளை பண்ணதும் அந்த இடத்துல வந்து அந்த காயம் வந்து அப்படியே மறைஞ்சிடுது. ஏன்னா அது வந்து
ஜங்குக்கோட பிளட்டில் இருந்து எடுத்த வந்து ஒரு மெடிசின். ஸோ ஒரு வேம்பையர் பிளட் வந்து ஒரு ஹியூமன் பிளட்டை வந்து சீக்கிரமாக வந்து காயத்தை சரி பண்ணிடும். நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு காயாகி ஒரு வீக்கில் ஒரு 1 வீக் to 2 வீக் எடுக்கணும்னா காயம் சரியாக, அந்த வேம்பையர் பிளட் பார்த்தா அது உடனே சரியாகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம வைன் அப்ளை பண்ணிட்டு இவன் நமக்கு உதவி செய்யத்தான் பண்ணியிருக்கான். அப்போது நம்ம அவனை போய் மீட் பண்ணலாமா? ஆனால் இந்த அக்னியை பார்த்தா ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஏதாச்சும் பண்ணாலே நம்ம ஏன் அவளை பற்றி நினைக்கிறோம்? இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அவர் ஏன் கூப்பிட்றாருன்னு போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நம்ம வயனோ ஓகே நம்ம ஜேகே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் கிளம்பி வரோம். ஸோ நம்ம ஜேகேயோட ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம அக்னி வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறா. அதுவும் கையில் ட்ரிங்க்ஸோடு வந்து இன்னும் லேட் ஆகலை, நம்ம வேணால் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா? ஏன் இல்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணலாமே, தப்பு கிடையாது. ஓகே உள்ளவா. ஸோ நம்ம அக்னி வந்து இந்த இடத்துல ஜேகே வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஷார்ட்டாக எப்படி ரொம்ப செட்யூசிங்கான ட்ரெஸ்ஸாக எடுத்திருப்பா. ஸோ நம்ம ஜேகே அதை கண்டுக்கவே மாட்டார், உட்காந்து குடிச்சிட்டு இருப்பார். பட் அக்னி என்ன பண்ணுவேன்னா நம்ம ஜேகேயோட ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணியிருப்பான். ஐ மீன் வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து வேம்பையர்ஸ் குடித்தா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட சுய நினைவு இருக்காதுன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணதுமே நம்ம ஜேகே வந்து அது மருந்தோட பவருக்கு வந்து லைட்டாக செட்யூஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வயன் வந்து டோர் கிட்ட நிற்கும்பொழுது அக்னியோட வாய்ஸ் கேட்குது. ஜம்பு, நீ தான் யாரையுமே லவ் பண்ணலைல்ல, ஸோ மேரேஜும் பண்ணிக்கல, ஏன் நம்ம வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அக்னி, நீ என் சோல்மேட் கிடையாது, உன் டெஸ்டினி என் கூட எல்லாம் இருக்குது. ஸோ எதுக்காக என்ன வந்து அடையணும்னு நினைக்கிறேன்? உன்னை மாதிரி எந்த வேம்பையர் அழகாக இருக்காங்க சொல்லு, ஹேண்ட்ஸம்மாக. உன்னை பார்த்து யாருக்கும் அடையணும்னு தான் தோணும். எனக்கு தெரியும் நான் சோல்மேட் இல்லை தான், பட் பரவாயில்ல, நம்ம டெஸ்டினியை மாற்றிக்கலாமா? இங்கே பாரு, என்னை விட்டு விலகிரு, முதல்ல ரூமை விட்டு நீ வெளியில் போ. என்ன ஜேகே, ரூமை விட்டு வெளியில் போகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு டேப்லெட் கொடுத்தேன் நான். இந்த அக்னி இந்த மாதிரி வேலை கூட பார்க்குறாளா? அப்போ ஜேகேக்கு வேணும்னு டேப்லெட் கொடுத்து செட்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை விடவே கூடாது. அக்னி, ஏய் வயன், நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? முதல்ல வெளியில் போ. இங்கே வந்திருக்க கெஸ்ட்டு முன்னுக்கு நீ பண்ணுற இந்த கேவலமான வேலையை சொன்னேன்னா நீ தான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். மரியாதை அந்த ரூமை விட்டு நீயா வெளியே போறியா, இல்லை நான் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டையும் நான் கூப்பிட்டு உன் மானத்தை வாங்கிடுவா? வயன், நீ என் கைட்ட மாட்டாமே அடி போயிடுவேன். சே. ஸோ நம்ம அக்னி இந்த இடத்துல கோவமாக வெளியில் போயிடுறேன். ஸோ நம்ம வயன் ஜேகே கிட்டே போய் பார்க்குறா. ஜேகேக்கு என்னாச்சுட்டு, ஜம்புக்கு உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஆல்ரைட்டா? உங்களுக்கு என்னாச்சு? இங்கே பாரு வயன், என் ரூமை விட்டு வெளியில் போ. ஸோ நம்ம ஜேகேயோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. ஸோ இதை பார்த்து நம்ம வயன் பயந்துடுறான். வெளியில் போ வயன். இல்லை உங்களுக்கு என்னாச்சு? உங்களோட கண்ணில் ஏன்? வெளியில் போ வயன். இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுக்கு. வயன் வெளியில் போ வயன். ஸோ நம்ம வயனை எவ்வளோ வெளியில் போக சொல்லி வயன் போயிருக்க மாட்டா. ஸோ நம்ம ஜேகேக்கு அப்படியே அந்த வேம்பையரோட எஃபெக்ட் தலைக்கேறி நம்ம வயனோட நெக்கை பிடிச்சி அப்படியே பைட் பண்ணிடுறாரு. நம்ம வயனுக்கும் செம்மையாக அது வலிச்சிடுது. அப்படியே நம்ம ஜேகே தள்ளி விட்டுறா. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உன்னை நம்பி இந்த ரூமுக்கு வந்தால் நீ என்னையே கடிக்க பார்த்துட்டல்ல, என்னையே கடிச்சிட்டல்ல. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனால் நீ என்னையே கடிச்சிட்டு. சே, இனிமேல் மூஞ்சில் முழிக்காத சங்கு அப்படின்ட்டு வெளியில் போயிடுறா. ஸோ அந்த இடத்துல வந்து ஜேகே வந்து வயனை கடித்தோடனே ஜேகேக்கு தான் வயன் சொந்தமாறா. ஏன்னா ஒரு ஹியூமனை வந்து ஒரு வேம்பையர் கடித்தா அந்த ஹியூமன் வந்து அந்த வேம்பையருக்கே சொந்தமாயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜேகேக்கும் வயனுக்கும் வந்து டெஸ்டினி வந்து மேட்ச் ஆகிடுது. ஜங்குக்கோட டெஸ்டினி வந்து வயனாக தான் இருந்திருப்பா.
பட் இது வயனுக்கும் புரியாது, ஜங்குக்குக்கும் புரியாது. ஏன்னா ஒரு ஹியூமனும் வேம்பயர் வந்து எப்போயும் ஒரே டெஸ்டினிக்குள்ளே வர முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜேகே அண்ட் வயன் 2 பேரோட நெக்கில், ஐ மீன் வயனோட நெக்கிலையும் ஜேகேவோட ரைட் ஹேண்டுலேயும் வந்து ஒரு பிளட் மார்க் வந்துடுது. அது வந்து அவங்க 2 பேரும் சோல்மேட்ஸ்ன்றதுக்கான அடையாளமாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம ஜேகே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. என்ன ஜங்குக் நீ பண்ணன்ற மாதிரி உட்காந்துடுறாரு. ஸோ நம்ம வயன் வந்து அவள் பெட்ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக் செஞ்சதே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓகே டேர்மீஸ், நான் இதை ஒன் ஷாட்டாக தான் போட்டோன்னு நினச்சேன். எனக்கு ஒன் ஷாட்டாக பார்த்து ஃபுல்லாக எடுக்கிறேன்னா ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நான் இன்னொரு ஷார்ட் போட்டு நான் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் டேர்மீஸ். அது வரைக்கும் எல்லோரும் சேஃப் பாருங்கடா. பாய் சரங்கே.